ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மாதிரி தேர்வு 14 வந்து பொது தமிழ்லேருந்து 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று டெஸ்ட்லேயே எண்டிலேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கான டெஸ்ட் டாபிக் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஒரு 2 இல்லைனா 3 கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற இந்த உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளுக்கு உண்டான கொஷின்ஸை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். சரிங்களா? ஸோ இந்த 100 கேள்வி படித்தாலே போதும். ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸும் இதில் கமெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி உங்களுக்கு தமிழ், சயின்ஸு, சோசியல், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9 ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்தியே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 399 ருபீஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? எவ்வளோ 399 ருபீஸில் டோட்டலாக எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே சேர்த்து பிடிஎஃபாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா டெஸ்ட் பேட்சில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். செப்டம்பர் 1st 13th வரைக்கும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கான கொஷின்ஸ் நான் சொல்லுவேன். அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கான கேள்வியும் உள்ளே நான் சொல்லிகிட்டே வருவேன். சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா என்ன பொருள்? ஆன்சர் பொறுமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பொறுமை. சரிங்களா? பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது கேள்வி, நண்பால் களந்தீமையால் திரிதல் போல. நண்பால் களந்தீமையால் திரிதல் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் என்ன வரும்? ஆன்சர்ஸை பாருங்கள். அப்படியே ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க கண்டினியூவாக. உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஆன்சர் கெடுதல். ஆப்ஷன் சி கெடுதல். மூணாவது கேள்வி வந்து பாருங்கள். மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள் கேட்டிருக்காங்க. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போலக்கான சரியான பொருத்தமான பொருள் என்ன வரும்? ஆன்சர் மயங்குதல். ஆப்ஷன் பி மயங்குதல். நாலாவது கேள்வி, அடுத்தது காட்டும் பளிங்கு போல. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் உவமையால் விளக்கப்பெறும் பொருள் சொல்லுங்கள். கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தல். ஐந்தாவது கேள்வி, அத்தி பூத்தாட் போல. அத்தி பூத்தாட் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. அத்தி பூத்தாட் போல. ஆன்சர் அரிய செயல். அத்தி பூத்தாட் போல அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு, ஒரு அரிய வகையான செயல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேணால் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? எதிர்பாராத ஒரு நிகழ்வு, அரிய செயல். சரிங்களா? அது வந்து ஏதோ ஒரு டைம் தானே வருது. ஸோ அந்த மாதிரி அத்தி பூத்தாட் போல அப்படிங்கிறது வந்து ஒரு அரிய செயல். சரிங்களா? ஆறாவது கேள்வி, அடியற்ற மரம் போல. அடியற்ற மரம் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் வீழ்தல். ஆப்ஷன் ஏ வீழ்தல். ஏழாவது கேள்வி, இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஏமாற்றம். இலவு காத்த கிளி போல அப்படிங்கிறது வந்து என்ன? ஆன்சர் ஏமாற்றம். எட்டாவது கேள்வி, உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். உடலும் உயிரும் போல அப்படின்னா என்ன வரும்? ஆன்சர் ஒற்றுமை. உடலும் உயிரும் எப்படி இருக்குது? ஒற்றுமையாக இருக்குது. சரிங்களா? ஒன்பதாவது கேள்வி, கடல் மடை திறந்தாற் போல. கடல் மடை திறந்தாற் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். ஆன்சர் வெளியேறுதல். கடல் மடை திறந்தானா இப்படி எவ்வளோ வேகமாக வெளியேறும். சரிங்களா? வெளியேறுதல். ஆப்ஷன் பி. ஸோ நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஆல்ரெடி நீங்கள் குரூப் 4 எல்லாம் எழுதிருக்கீங்க, ப்ராக்டிஸ் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டால் எப்படி எழுதணும்னு தெரியும். நியூவாக இப்போ தான் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த பழமொழி மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, ஸோ பழமொழி மாதிரி சொல்கிறதா அதுக்குண்டான சரியான பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 10வது கேள்வி வந்து பாருங்கள். பகலவனை கண்ட பனி போல. பகலவனை கண்ட பனி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள் எப்படி இருக்கும்? நீங்குதல். பகலவனை கண்டு பனி வந்து என்னாகும்? நீங்கும். சரிங்களா? ஸோ பகலவன்னா சூரியன். ஸோ சூரியன் வரும்போது அந்த பனிமூட்டம் எல்லாமே விலகும். சரிங்களா? ஸோ நீங்குதல், விலகுதல் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. 11வது கேள்வி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள்.
ஆன்சர் தெளிவு. ஆப்ஷன் சி தெளிவு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தெளிவு. 12வது கேள்வி, தாமரை இலை தண்ணீர் போல. தாமரை இலை தண்ணீர் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். தாமரை இலை தண்ணீர் எப்படி இருக்கும்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. பற்றின்மை. ஆப்ஷன் டி பற்றின்மை. சரிங்களா. ஸோ 13வது கேள்வி, பேடிகை வாளாண்மை போல கெடும். பேடிகை வாளாண்மை போல கெடும் உவமையால் விளக்கப்பெறும் பொருள். ஆன்சர் முயற்சியின்மை. ஆப்ஷன் டி முயற்சியின்மை. பேடிகை வாளாண்மை கெடும் அப்படிங்கிறது வந்து முயற்சியின்மை. 14வது கேள்வி, ஒட்கத்தின் ஊற்றாம் துணை போல. ஒட்கத்தின் ஊற்றாம் துணை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். ஒட்கற்றின். சரிங்களா, ஒட்கத்தின் ஊற்றாம் துணை போல. ஆன்சர் ஊன்றுகோல். ஆப்ஷன் ஏ ஊன்றுகோல். 15வது கேள்வி, பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல. பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் எதிரெதிரே நின்று போரிடல். பொறுப்புலி புலியோடு சிலைத்த போல அப்படின்னா எதிரெதிரே நின்று போரிடல். சரிங்களா. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். சரிங்களா. ஸோ நியூவாக படிக்கிறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓல்டு புக்லேயும் நம்ம சேர்த்து தான் பார்க்குறோம். சரிங்களா. ஸோ நியூ அண்ட் ஓல்டு புக்கு ரெண்டே கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 16வது கேள்வி, கடலில் கரைத்த பெருங்காயம் போல. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. ஸோ இது வந்து ப்ரீவியஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்கும்? கடலில் கரைத்த பெருங்காயம் எப்படி இருக்கும்? கடலில் கரைத்த பெருங்காயம் எப்படி போகும்? ஆன்சர் பயனற்றது. ஸோ அது வந்து பயன்படாது. கடலில் கரைச்சி என்ன ஆகும்? அப்படியே போயிடும், பயன்படாது. சரிங்களா, பயனற்றது. 17வது கேள்வி, கொடுக்கு தேளாய் கொட்டுவதேன். கொடுக்கு தேளாய் கொட்டுவதேன் போல. சரிங்களா, கொடுக்கு தேளாய் கொட்டுறது எப்படி இருக்கும்? நம்ம சொல்கிறோம்ல, ஏன் இப்படி கொடுக்க தேளாய் கொட்டுறேன் உன்னோட வார்த்தைகளை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அதுக்கு என்ன பொருள் வரும்? வருத்தம். நம்ம ஒருத்தங்க வந்து அப்படி பேசுகிற போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும். சரிங்களா, வருத்தம், சோகம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் எது வருதோ எல்லாமே ஒரே மாதிரி மீனிங்கில் வரும்போது நீங்கள் பார்த்து தான் ஆன்சர்ஸ் பண்ணணும். சரிங்களா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியுமே கொடுப்பாங்க. 18வது கேள்வி, இடியோசை கேட்ட நாகம் போல. இடியோசை கேட்ட நாகம் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நடுக்கம். இடியோசை கேட்ட நாகம் எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னா நடுக்கம், அவ்வளோ நடுங்குமா இடியோசை கேட்டால். சரிங்களா, ஸோ நடுக்கம். 19வது கேள்வி, செந்தமிழும் சுவையும் போல. செந்தமிழும் சுவையும் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். செந்தமிழும் சுவையும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கும். சரிங்களா, செந்தமிழும் சுவையும் ஒற்றுமையாக இருக்கும். 20வது கேள்வி, தாயை கண்ட சேயை போல. தாயை கண்ட சேயை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். தாயை கண்ட சேயைனா என்ன? குழந்தை. சரிங்களா, ஸோ தாயை கண்ட எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இன்பமாக இருக்கும். சரிங்களா, இன்பம். ஆன்சர் இன்பம். ஆப்ஷன் டி இன்பம். 21வது கேள்வி, நகமும் சதையும் போல. நகமும் சதையும் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். நகமும் சதையும் எப்படி இருக்கும் நம்ம விரல்ல? ஆன்சர் இணை பிரியாமை. ஆப்ஷன் டி இணை பிரியாமல் இருக்கும். நகையும் சதையும் எப்படி இருக்கும்? இணை பிரியாமல் இருக்கும். சரிங்களா, கண் இமையும் அப்படிதான். கண்ணும் கண் இமையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும், இணை பிரியாமல் இருக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கும் வந்து அதே மாதிரி ஆன்சர்ஸ் வரும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் ஆன்சர்ஸ் வரதெல்லாம் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ டெய்லி என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் டே பிஃபோர் டெஸ்ட் எண்டில் நான் சொல்லுவேன். ஸோ நோட் பண்ணுங்கள், எண்டு வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் டே என்ன டாபிக் அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. ஸோ கம்மியான ஆஃபரில் தான் போயிட்டுருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 6th-12th வரைக்கும் தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். சரிங்களா, ஸோ எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு டெட் எக்ஸாம்ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் எல்லாத்துக்குமே சேம் ஸ்கூல் புக்கு தான். ஸோ அதோட கண்டென்ட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம், நோட்ஸாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெறும் 399 ரூபீஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். 22 வந்து பாருங்கள், மழை காணா பயிர் போல. மழை காணா பயிர் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் என்ன? ஆன்சர் வாடுதல். மழை காணா பயிர் போல. ஸோ மழை இல்லை, பயிர் எப்படி இருக்கும்? வாடி இருக்கும். சரிங்களா, ஸோ வாடுதல். 23, வேலியை பயிரை மேர்ந்தது போல. வேலியை பயிரை மேர்ந்தது போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள்.
ஆன்சர் நயவஞ்சகம் ஆப்ஷன் பி நயவஞ்சகம். 24வது கேள்வி அன்றலர்ந்த மலர் போல. அன்றலர்ந்த மலர் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு இந்த மாதிரி பொருள் பழமொழியெல்லாம் வரும்போது நல்லா யோசித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆன்சர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு இதில் வந்து ஈஸியாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம 1 or 2 கொஷின்ஸ் கேட்கும்போது ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம ஒரு எப்படி சொல்ல 1 minute தான் பார்த்தாலே நம்ம டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இதனால் இந்த மாதிரி ஈஸியாக மார்க்ஸ் வரது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஆன்சர் புத்துணர்வு. அன்றலர்ந்த மலர் எப்படி இருக்கும்? நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். சரிங்களா? புத்துணர்வு. 25 வந்து பாருங்கள் கண்கட்டு வித்தை போல. கண்கட்டு வித்தை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. கண்கட்டு வித்தை எப்படி இருக்கும்? ஆன்சர் மாயத்தேரை. மாயத்தேரை. 26 பத்தரை மாற்று தங்கம் போல. இது வந்து 2 மீனிங்கில் வரும். ப்ரீவியஸில் 2 விதமான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் பின்னாடி மறுபடியும் பார்ப்போம். சரிங்களா? அப்போ நான் சொல்கிறேன். பத்தரை மாற்று தங்கம் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். ஆன்சர் பெருமை. பத்தரை மாற்று தங்கம் எப்படி இருக்கோ எப்படி சொல்லுவாங்கன்னா உயர்வாக சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பெருமை. 27 நாயும் பூனையும் போல. நாயும் பூனையும் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள் கேட்டிருக்காங்க. நாயும் பூனையும் எப்படி இருக்கும்? எல்லா நேரமும் பகையாக தான் இருக்கும். சரிங்களா? நாயும் பூனையும் வந்து எல்லா நேரமுமே வந்து பகையாக தான் இருக்கும். 28 வந்து பாருங்கள் அலை ஓய்ந்த கடல் போல. அலை ஓய்ந்த கடல் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள் கேட்டிருக்காங்க. கடலில் வந்து அலை வந்து ஓய்ஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும்? அலை ஓய்ந்து போன கடல் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி அமைதியாக இருக்கும். 29 பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். பசுமரத்தாணி போல அப்படின்னா எளிதாக பதிதல். எளிதாக பதிதல். 30வது கேள்வி குன்றின் மேலிட்ட விளக்கு போல. குன்றின் மேலிட்ட விளக்கு போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். குன்றின் மேலிட்ட விளக்கு எப்படி இருக்கும்? ஆன்சர் பயனுடைமை. ஆப்ஷன் சி பயனுடைமையாக இருக்கும். சரிங்களா? 31வது கேள்வி கனி இருப்ப காய் கவர்ந்தது போல. கனி இருப்ப காய் கவர்ந்தது போல சரியான பொருள் சொல்லுங்கள். ஆன்சர் அறியாமை. ஆப்ஷன் பி அறியாமை. 32 இலைமறை காய் போல. இலைமறை காய் போல சரியான பொருள் கேட்டிருக்காங்க. இலைமறை காய்க்கு என்ன பொருள் வரும்? ஆன்சர் வெளிப்படுதல். ஆப்ஷன் சி வெளிப்படுதல். 33 ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல. ஆலையில் அகப்பட்ட துரும்பு போல உவமையால் விளக்கப்பெறும் சரியான பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்? துன்பம். ஆலையில் அகப்பட்ட துரும்பு எப்படி இருக்கும்? துன்பமாக இருக்கும். சரிங்களா? 34 குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல. குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை எப்படி இருக்கும்? ஆன்சர் நாசம், சோகம். ஸோ இந்த மாதிரி வேணால் வரும். சரிங்களா? குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை எப்படி இருக்கும்? நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. 35 செவிடன் காதில் ஊதிய சங்கு போல. செவிடன் காதில் ஊதிய சங்கு போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ செவிடன் காதில் சங்கு ஊதலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது எந்த மீனிங்கில் சொல்லுவோம்னா பயனின்மை. ஸோ அவங்ககிட்ட சொன்னாலும் அது பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? செவிடன் காதில் வந்து சங்கு ஊதினாலும் அது அவனுக்கு கேட்க போகிறது கிடையாது. ஸோ அது வந்து பயனே கிடையாது, பயனின்மை. 36 செந்தமிழும் சுவையும் போல. செந்தமிழும் சுவையும் போல. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எப்படி இருக்கும்? செந்தமிழும் சுவையும் ஒற்றுமையாக இருக்கும்னு பார்த்தோம். பார்த்துக்கங்க. ஸோ இது ரிப்பீட் ஆகிருக்கு. ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்காட்டி டபுள் டைம் நான் போட்டிருப்பேன். 37 ஞாயிறு கண்ட தாமரை போல. ஞாயிறு கண்ட தாமரை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். ஆன்சர் மகிழ்ச்சி. ஆப்ஷன் டி மகிழ்ச்சி. 38 நீர்மேல் எழுத்து போல. நீர்மேல் எழுத்து போல. நீர்மேல் எழுதுனா என்ன ஆகும்? நிலையற்றது. அது வந்து நிலையற்றதாக இருக்கும். சரிங்களா? நீர்மேல் எழுத்து எப்படி இருக்கும்? நிலையற்றது. 39 உச்சந்தலையில் ஆணி அரைத்தது போல. உச்சந்தலையில் ஆணி அரைத்தது போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. உச்சந்தலையில் ஆணி அரைத்தது எப்படி இருக்கும்? ஆன்சர் உறுதியாக இருக்கும். ஆப்ஷன் பி உறுதி. 40வது கேள்வி ஊமை கண்ட கனவு போல. ஊமை கண்ட கனவு போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள் கேட்டிருக்காங்க. ஊமை கண்ட கனவு எப்படி இருக்கும்? ஆன்சர் கூற இயலாமை. கூற இயலாமை.
41வது கேள்வி எள்ளில் எண்ணெய் போல. எள்ளில் எண்ணெய் போல பொருத்தமான பொருள் என்ன வரும்? ஆன்சர் ஒளிந்திருத்தல். ஆப்ஷன் ஏ ஒளிந்திருத்தல். 42 எட்டாப்பழம் புளித்தது போல. எட்டாப்பழம் புளித்தது போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். எட்டாப்பழம் எப்படி இருக்கும்? புளித்தது போல் அப்படின்னா ஏமாற்றம். நம்ம வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்போம், பட் வந்து உள்ளே வந்து புளிப்பாக இருந்ததுன்னு எப்படி இருக்கும்? நம்ம ஏமாந்து போகிறோம்ல, ஸோ ஏமாற்றம். இது நம்ம படித்து பார்த்தாலே வந்து ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 1க்கு 2 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஈஸியாக எடுக்க வேண்டிய மார்க்ஸ். சரிங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம இது ரொம்ப யோசிப்போம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் எதுவுமே நம்ம யோசிக்க தேவையில்லை. அதை படித்து பார்த்தாலே அதோட அர்த்தம் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? 43 ஏழை பெற்ற செல்வம் போல். ஒரு ஏழையாக இருக்கான், அவனுக்கு வந்து செல்வம் கிடச்சுன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். சரி, புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான். அதாவது வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் ஆன்சர்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். சரிங்களா? நம்ம அந்த எக்ஸாம் டென்ஷனில் உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவோ படிக்காத மாதிரி புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா எல்லா கேள்வியுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? 44 ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஒட்டினாட் போல. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஒட்டினாட் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்? அதிலே சொல்லிட்டாங்க, ஒட்டினா விரட்டுதல். சரிங்களா? ஸோ ஒண்ட வந்த பின்னாடி ஊர் பிடாரியை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, விரட்டுதல். சரிங்களா? 45 தாயை போல பிள்ளை. தாயை போல பிள்ளை உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. தாயை போல தான் பிள்ளை இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்ஸ் வரும்? ஒற்றுமை. ஆப்ஷன் ஏ ஒற்றுமை. 46 பசுந்தோல் போத்திய புலி போல. பசுந்தோல் போத்திய புலி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். ஆன்சர் நயவஞ்சகம். பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இதாக இருப்பாங்க, பட் மேலே பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க, பட் உள்ளே வந்து நம்ம ஒரு கெட்டதாக யோசிக்கிறவங்க சிந்தனை பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா மேலே நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளே வந்து கெட்ட எண்ணம் தான் இருக்கும். ஸோ அதை தான் சொல்லுவாங்க நயவஞ்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 47வது கேள்வி சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தால் போல். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு என்ன பொருள்? ஆன்சர் வேண்டாத வேலைக்கு கேடு செய்தல். சரிங்களா? வேண்டாத வேலையை வந்து கேடு செய்தல். சும்மா கிடந்தது வந்து ஊதி ஏன் கெடுக்குறீங்க சொல்லுவோம். நம்ம ஏதாவது சண்டை வரும்போது இந்த மாதிரி வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். வேண்டாத வேலை ஏன் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் பொருள். சரிங்களா? 48 சேற்றில் பிறந்த செந்தாமரை போல. சேற்றில் பிறந்த செந்தாமரை போல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சேற்றில் பிறந்த செந்தாமரை எப்படி இருக்கும்? உயர்வாக இருக்கும். ஆன்சர் உயர்வு. சரிங்களா? நல்ல உயர்வாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சேற்றில் இருக்குது செந்தாமரை. சரிங்களா? ஸோ அப்போ அது எப்படி இருக்கும்? உயர்வு. இந்த மாதிரி நம்ம படித்தாலே நம்ம ஆன்சர்ஸ் புரிஞ்சிடும். சரிங்களா? நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 49 சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை போல. சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் திரும்ப செய்தல் அறிவின்மை. நம்ம சொல்லி கேட்கல, கிளிப்பில்லை போல் சொல்கிற ஏன் கேட்க மாட்டீர அப்படின்னு நம்ம அம்மா அப்பா எல்லாம் பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிப்பு ஒவ்வொன்றும் உனக்கு கிளிப்புள்ள மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப நம்ம அதை செய்கிறோம். சரிங்களா? ஸோ அது திரும்ப செய்தல் அறிவின்மை. 50வது கேள்வி சித்திர பதுமை போல. சித்திர பதுமை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். ஆன்சர் அழகு. ஆப்ஷன் டி அழகு. 51வது கேள்வி சிவ பூஜையில் கரடி போல. சிவ பூஜையில் கரடி போல நம்ம இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது வர்ற அந்த வார்த்தைகள் தான். சரிங்களா? சிவ பூஜையில் கரடி புதுச்சுன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? தேவையற்ற வரவு. ஆப்ஷன் சி தேவையற்ற வரவு. 52 சிதறிய முத்து போல. சிதறிய முத்து போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. சிதறிய முத்து எப்படி இருக்கும்? பயனின்மை. ஆப்ஷன் பி பயனின்மை. 53 சீரிய நாகம் போல. சீரிய நாகம் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கோபம். சீரிய நாகம் போல அப்படின்னா சீரிய நாகம் எப்படி இருக்கும்? நல்லா கோபமாக இருக்கும். சரிங்களா? 54 நீரும் நெருப்பும் போல. நீரும் நெருப்பும் எப்படி இருக்கும்? ஆன்சர் விலகுதல். நீரும் நெருப்புமே வந்து பார்த்திங்கன்னா விலகுதல். சரிங்களா? 55 மலரும் மனமும் போல. மலரும் மனமும் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. மலரும் மனமும் போல. ஆன்சர் ஒற்றுமை. மலரும் மனம் எப்பவுமே வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும். 56 மேகம் கண்ட மயில் போல. மேகம் கண்ட மயில் போல
உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். மேகம் கண்ட மயில் எப்படி இருக்கும்? அதிக மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி, அதிக மகிழ்ச்சி. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக மகிழ்ச்சியாக இருக்கும். 57 சாயம் போன சேலை போல. சாயம் போன சேலை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். சாயம் போன சேலை போல. ஆன்சர் மதிப்பின்மை. ஒரு சேலையில் சாயம் போச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு மதிப்புமே இருக்காது. ஸோ இது வந்து பழமொழியை ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசும்போது அந்த மாதிரி வார்த்தையை சொல்லுவோம். மதிப்பின்மை, அவங்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? 58 இரும்பை கண்ட காந்தம் போல. இரும்பை கண்ட காந்தம் எப்படி இருக்கும்? காந்தம் வந்து இரும்பை கண்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? கவர்ச்சி. ஆப்ஷன் டி கவர்ச்சி. போய் எப்படி சொல்ல, காந்தம் இரும்பும் எப்படி இருக்கும்? நல்லா வந்து இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ கவர்ச்சி. 59 உமையும் சிவனும் போல. உமையும் சிவனும் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நெருக்கம். உமையும் சிவனும் போல அப்படின்னா நெருக்கம். 60வது கேள்வி உடும்பு பிடி போல. உடும்பு பிடி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஆன்சர் பிடிப்பு. உடும்பு பிடி போல அப்படின்னா எவ்வளோ பிடிப்பாக பிடிச்சிருப்பாங்களே, ஸோ அதான் உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க. பிடிப்பு. நான் நிறைய டைம் சொன்னேன், ஸ்டடி மெட்டீரியல் வந்து வேணும்னா மேலேயே நான் நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ எந்தெந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சோட டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். 100 days கண்டக்ட் டெஸ்ட்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குது. உங்களுக்கு வில்லிங் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒன் டைம் வாங்குற இந்த மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் எல்லா எக்ஸாமுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல் நோட்ஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸோடவே நாங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுறோம். சரிங்களா? 61வது கேள்வி இடி விழுந்த மரம் போல. இடி விழுந்த மரம் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஆன்சர் வேதனை. ஆன்சர் வேதனை. 62 காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல. காக்கை உட்கார பணம் விழுந்தது போல. ஆன்சர் தற்செயல் நிகழ்வு. ஒரு காக்கா வந்து திடீர்னு மரத்தில் உட்காது, அங்கேயே வந்து பழம் விழுகுது. நம்ம என்ன தான் அடித்தாலும் அது விழுகலை, ஆனால் காக்கா உட்காந்தோடனே விழுந்துச்சு அப்படிங்கிறது அது ஒரு தற்செயலாக நடக்கிற ஒரு நிகழ்வு. சரிங்களா? 63 பத்தரை மாற்று தங்கம் போல. பத்தரை மாற்று தங்கம் போல உண்மையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. பத்தரை மாற்று தங்கம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல மதிப்பு. ஆப்ஷன் பி மதிப்பு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு இதில் பார்த்தோம், அங்கே வந்து பெருமை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்து மதிப்பு. ரெண்டுமே ஒரே இதுதான். அதாவது பத்திரமாத்து தங்கம். நம்ம அம்மா அப்பாவில் நம்ம குழந்தைகளை சொல்லுவேன், ஐயோ என் குழந்தை பத்திரமாத்து தங்கம்ப்பா அப்படின்னு சொல்லுவாது. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க, ஒரு பெருமையாக பேசுகிறாங்கிறத அந்த இடத்துல அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணணும். சரிங்களா? 64 புதையல் காத்த பூதம் போல. புதையல் காத்த பூதம் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஆன்சர் பயனின்மை. ஆன்சர் ஆப்ஷன் டி பயனின்மை. 65 குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல. குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஆன்சர் கேடு. ஆப்ஷன் சி கேடு. சரிங்களா? ஸோ நம்ம 2 விதமாக ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வரோம். எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் எல்லாம் 2 விதமாக கேட்டிருக்காங்க. சரிங்க? எப்படி கேட்டாலுமே நம்ம ஆன்சர்ஸ் பண்ணோம், அதுக்காக தான். 66 நீரும் நெருப்பும் போல. நீரும் நெருப்பும் எப்படி இருக்கும்? விலகுதல். ஆப்ஷன் பி விலகுதல். சரிதான். 67 ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ப்ரீவியஸில் 2-3 டைம் கேட்டிருக்காங்க. சிலை மேல் எழுத்து போல. சிலை மேல் எழுத்து. இப்போ ஒரு நம்ம சிலை வடிக்கிறோம், அது மேலே எழுத்து எழுதணும் அப்படின்னா அது என்றைக்குமே வந்து நிலைத்து நிற்கும். கல்வெட்டுகள் அப்படி தானே சிலையில் எழுதியிருப்பாங்க, நம்ம அந்த கோபுரங்கள் இதில் எல்லாம் இந்த தூண்ல எல்லாம். அது எப்போயுமே எப்படி இருக்கும்னா நிலைத்து நிற்கும். சரிங்களா? ஆப்ஷன் பி நிலைத்து நிற்கும். 68 கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணை காக்கும் இமை போல. ஸோ அதுக்கு சரியான உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் என்ன வரும்? ஆன்சர் பாதுகாப்பு. கண்ணை காக்கும் இமை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்புன்னு சொல்லி சொல்லுவோம். ஒற்றுமை, பாதுகாப்பு. ஸோ அந்த மாதிரி தான். 69 நிறைகுடம் நீர் தழும்பாது. நிறைகுடம் நீர் தழும்பாது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஆன்சர் அடக்கம். ஆப்ஷன் டி அடக்கம். 70வது கேள்வி சிறகு இறந்த பறவை போல. சிறகு இறந்த பறவை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஆன்சர் கொடுமை. சிறகு வந்து இல்லை அப்படிங்கிற போது அந்த பறவையோட நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப கொடுமையாக இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் சி கொடுமை. 71 கண்ணை
கட்டி காட்டில் விட்ட, நம்ம சொல்ல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்ததுப்பா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம எல்லாமே பழமொழி தான், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற அந்த ஒரு விதத்தில் தான் இருக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்மக்கிட்டேயே தான் இருக்குது. எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர்ஸ் நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? அது வந்து நம்ம கொண்டு போய் எழுதுகிற விதத்தில் தான் இருக்குது. அந்த டென்ஷன் பதட்டத்தில் தான் நம்ம ஒன்றுக்கு ரெண்டாக மாற்றி இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணுவோம். பட் வந்து லாஸ்ட்டில் திருப்பி பார்க்கும்போது அது இல்லை, ஐயோ இதுவா நம்ம மாற்றி பண்ணிட்டோம். ஸோ அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆகாமல் உங்களுக்கு 2 விதமாக ஆன்சர்ஸ் வந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு சைடு வச்சுட்டு நல்லா தெரிஞ்சு இதுதான் ஆன்சர்னு நல்லா தெரிகிற கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ரிவிஷன் மறுபடியும் எகைன் திருப்பி நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அந்த டைம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 2ல் எது உங்களுக்கு தோணுதோ அதை ஃபைனலாக பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா வரும்? கண்ணை கட்டி காட்டில் விட்டது அப்படின்னா ஆன்சர் தவித்தல், ஆப்ஷன் டி தவித்தல். 72 வெண்ணெய் இருக்க நெய் களைவது. வெண்ணெய் கையிலே வச்சுட்டு ஏன்ப்பா நெய் களைறேன்னு சொல்லுவாங்கள்ல, வெண்ணெய் இருக்க நெய் களைவது அப்படின்னா என்ன பொருள்? ஆன்சர் அறிவற்ற தன்மை. நம்ம அது யோசிக்க கூட மாட்டோம். வெண்ணெய் கையிலே இருக்குது, அதை வந்து அதை வச்சுட்டே நெய் களைகிறோம், அது உருக்குனா நெய் ஆயிரும், நம்ம அதுவே தெரியாமல் இருக்கணும். அறிவற்ற தன்மை. 73 வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி போகும்? ரொம்ப வேகமாக போகும், ஆப்ஷன் சி வேகம். 74 காட்டாற்று ஊர் போல. காட்டாற்று ஊர் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள். காட்டாற்று ஊர் போல அப்படின்னா ஆன்சர் அழிவு, ஆப்ஷன் பி அழிவு. 75 எட்டாப்பழம் புளித்தது போல. எட்டாப்பழம் புளித்தது போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் விலகுதல், ஆப்ஷன் சி விலகுதல். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றம் அந்த மாதிரி வந்தது. ஸோ 2 விதமான ஆன்சர்ஸும் வரும், சரிங்களா? 76 வளர்த்த கடா மார்பில் பாய்வது. வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். வளர்த்த கடாவே நம்ம மார்பில் ஒதுக்கிறது என்ன சொல்லுவோம்? ஆன்சர் நன்றியின்மை. ஸோ நன்றி இல்லை, நம்ம அவ்வளோ வளர்த்தும் நம்மளை அடிக்குது அப்படிங்கிறது ஒரு நன்றியின்மை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? 77 காட்டுத்தீ போல. காட்டுத்தீ போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். காட்டுத்தீ போலனா ரொம்ப வேகமாக பரவும், ஆப்ஷன் சி வேகமாக பரவும். 78 நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை போல. நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஆன்சர் நன்றியின்மை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நன்றியின்மை. 79 வந்து பாருங்க, உடுக்கை இழந்தவன் கை போல. உடுக்கை இழந்தவன் கை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா என்ன பொருள்? ஆன்சர் நட்பு, ஆப்ஷன் டி நட்பு. 80வது கேள்வி செல்லரித்த நூலை போல. செல்லரித்த நூலை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஆன்சர் பயனின்மை, ஆப்ஷன் டி பயனின்மை. 81 நகமும் சதையும் போல. நகமும் சதையும் போல. நகமும் சதையும்னா இணை பிரியாமை, சரிதான். 82 மதில் மேல் பூனை போல. மதில் மேல் பூனை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். மதில் மேல் பூனை வந்து முடிவெடுக்காத நிலை, ஆப்ஷன் ஏ முடிவெடுக்காத நிலை. 83 மழை காணா பயிர் போல. மழை காணா பயிர் எப்படி இருக்கும்? சோகமாக இருக்கும், ஆப்ஷன் பி சோகம். மழைக்கான பயிர் சோகமாக இருக்கும். 84 அடியற்ற மரம் போல. அடியற்ற மரம் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். அடியற்ற மரம் போல ஆன்சர் வீழ்ச்சி, ஆப்ஷன் டி வீழ்ச்சி. 85வது கேள்வி குடத்தில் இட்ட விளக்கு போல. குடத்தில் இட்ட விளக்கு போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் அடக்கம். குடத்தில் இட்ட விளக்கு எப்படி போயிடும்? அப்படியே அவ்வளோதான் அவிஞ்சிடும், சரிங்களா? அடக்கமாக உள்ளே போயிடும். 86 ஆயிரம் காலத்து பயிர். நம்ம சொல்லுவோம்லப்பா 1000 காலத்து பயிர்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். 1000 காலத்து பயிர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? ஆன்சர் நீண்ட காலத்துக்குரியது. 1000 காலம் அப்படின்னாலே என்ன ரொம்ப நீண்ட காலத்துக்கான எல்லாம் என்ன சொன்னால் தலைமுறை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ நீண்ட காலத்திற்கு உரியது. 87 தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, நான் தான் ஆடினால் தன்னோட தசை ஆடும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு சரியான பொருள் என்ன வரும்? பாசம், ஆப்ஷன் சி பாசம்.
88 வெந்த புனில் வேல் பாய்ச்சியது. வெந்த புனில் வேல் பாய்ச்சியது போல. ஆன்சர் துன்பம். வெந்த புனில் வேல் பாய்க்காதுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து துன்பம். 89 பதறாத காரியம் சிதறாது. பதறாத காரியம் சிதறாது போல. ஆன்சர் பொறுமை. பதறாத காரியம் சிதறாது அப்படின்னா நம்ம பொறுமையாக எதுவாக இருந்தாலும் பொறுமையாக செயல்படணும். ஸோ இதை தான் நான் சொல்லுவேன். எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம 3 hours டைம் இருக்குது, பொறுமையாக எழுதுனா. அதாவது வந்து எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. எல்லாருமே நம்ம அட்டன் தான் பண்ண போகிறோம். நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது சரிங்களா. அதனால் எந்த ஒரு காரியத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதறாமல் பொறுமையாக ரிலாக்ஸாக அட்டன் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா கூட உங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தெரிஞ்ச கேள்வியே வந்து நம்ம பதட்டத்தில் தெரியாமல் எப்படி சொல்கிறது தப்பான ஆன்சர்ஸை மார்க் பண்ணிட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அவசரத்தில். அதனால் வந்து தயவு செஞ்சு ஆன்சர்ஸ் பண்ணும்போது பொறுமையாக ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் கொண்டு பிஃபோர் உங்களுக்கு எதாவது டவுட்னாலோ இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு எப்படி எக்ஸாம் எழுதணும் எந்த டவுட் இருந்தனா கூட நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி எழுதணும் என்ன ஏதுன்னு டீட்டெயில் நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா. 90வது கேள்வி குன்றேறி யானை போர் கண்டற்றல். குன்றேறி யானை போர் கண்டற்றல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஆன்சர் பாதுகாப்பு. ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு. 91 அன்றளர்ந்த மலர் போல. அன்றளர்ந்த மலர் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் புத்துணர்வு. ஆப்ஷன் ஏ புத்துணர்வு. 92 செவிடன் காதில் ஊதிய சங்கு போல. செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஆன்சர் பயனின்மை. செவிடன் காதில் சங்குவதுனால வந்து அதுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. இதுவும் பார்த்துட்டோம். 93 சிதறிய முத்து போல. சிதறிய முத்து போல அப்படின்னா என்ன பயனின்மை. இதுவும் பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க சரிங்களா. சிதறிய முத்து போல அப்படின்னா அது வந்து எந்த ஒரு பயனுமே கிடையாது. 94 நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாட் போல. ஸோ இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ நிறைய பேர் ஆன்சர்ஸ் வந்து மாற்றி பண்ணிங்க. நெல்லிக்காய் மூட்டையே வந்து கொட்டுறாங்க. இப்போ ஒரு மூட்டையை வந்து பிரித்து கொட்டும் போது எல்லாமே ஒற்றுமையாக தான் போய் விழுகும் சரி. நெல்லிக்காய் மூட்டை வந்து கொட்டும் போது என்னாகும் ஒற்றுமையின்மை சரிங்களா. ஒற்றுமையின்மையாக இருக்கும். ஒற்றுமையின்மை சரிங்களா. ஒற்றுமையாக தான் விழுகும் சரிங்களா. ஸோ அதான் புரிஞ்சுக்கும். ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது வந்து ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவ் கிடையாது. ஒற்றுமையாக விழுகும் சரிங்களா. ஒற்றுமையாக விழுகும் அப்படிங்கிறத பொருள் சரிங்களா. 95 கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்டும் போது பூதம் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா. அது என்ன எதிர்பாராத நிகழ்வு. ஆப்ஷன் பி எதிர்பாராத நிகழ்வு. 96 காணா மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி. காணா மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான உவமையால் விளக்கப்படும் சரியான பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொறாமை. காணா மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி. நம்ம பண்ணுறோங்கிறக்காக எதுக்கு இன்னொருத்தங்க அதை பார்த்து அப்படியே பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அது வந்து பொறாமையில் பண்ணுறது தான் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 97வது கேள்வி உடலும் உயிரும் போல. ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான். கமெண்ட் பண்ணணும். கரெக்டாக டெஸ்ட்டை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஷின் ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணல. உடலும் உயிரும் போல உண்மையில் விளக்கப்படும் சரியான பொருள் கேட்டிருக்கேன். ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சரியான ஆன்சர்ஸ் வந்து பின் பண்ணுறேன் சரிங்களா. 98 அலை ஓய்ந்த கடல் போல. அலை ஓய்ந்த கடல் போல உண்மையில் விளக்கப்படும் பொருள் என்ன. அலை ஓய்ந்த கடல் எப்படி இருக்கும் அமைதியாக இருக்கும். ஆப்ஷன் ஏ அமைதி. 99 கடல் மடை திறந்தாட் போல. கடல் மடை திறந்தாட் போல உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். ஆன்சர் வெளியேறுதல். கடல் மடை திறந்த எப்படி இருக்கும் ரொம்ப அந்த நீர் வந்து வெளியேறும். லாஸ்ட் ஒன் அத்தி பூத்தாட் போல. அத்தி பூத்தாட் போல உவமையால் விளக்கப்படும் சரியான பொருள் கேட்டிருக்காங்க. அத்தி பூத்தாட் போல அப்படிங்கிறது என்ன அரிய செயல். ஆப்ஷன் பி அரிய செயல். ஸோ இதில் வந்து ஒரு 4-5 கேள்வி ரிப்பீட்டாக வந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸில் 2 விதமாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அதையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிக்கணும்னு கிடையாது. நம்ம டெய்லி டெஸ்ட்லேயே அதையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 100 கேள்வி நம்ம பார்த்துட்டோம். இந்த 100 கேள்வியில் எத்தனை மார்க்ஸ் நீங்கள் உங்களோட கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிஷன்ஸுக்காக உங்களுக்கு நிறைய டாபிக்ஸை வந்து நம்ம ஈஸியாக கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஃபைனல் ரிவிஷனுக்காக ப்ளஸ் வந்து உங்களுக்கு 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் செட்டுக்காக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. அது வேணால் கூட நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா.
ஸோ நாளைக்கான டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக 6th to 12th வரைக்கும் வர காமன் கொஸ்டின் தான். லாஸ்ட்டாக நான் எழுதின டெஸ்ட்டே தெரியும், கொஞ்சம் டஃபாக கேட்டிருந்தேன். சேம் லைக் அதே மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் தான் நாளைக்கான டெஸ்ட் கொஷின். சரிங்களா, நான் சொல்லிட்டேன். ஸோ டோட்டலாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.